அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில உணவு வந்துட்டு நம்ம மருந்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் வந்துட்டு நமக்கு பிடிக்கிறனாலும் அதை மருத்துவ குணங்களுக்காக நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும். அந்த மாதிரி வரிசையில் இன்றைக்கி ஒரு ரொம்பவே பயனுள்ள ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுக்காகவே அதை வந்துட்டு நிறைய பேர் அதை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. வாழைப்பூவில் இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஒரு பார்ட் இருக்கும், உள்ளே இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம குயிக்காக கட் பண்ணிடலாம். அதையுமே நம்ம சேர்க்கலாம். அது என்ன அப்படின்னா, அது வந்துட்டு சீக்கிரமாகவே நமக்கு செரிமானம் ஆகாது, டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாது. அதனால தான் அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது. நரம்பெல்லாம் எடுக்கிற அளவுக்கு எடுத்துட்டு பேலன்ஸு குட்டி சைஸாக அந்த வாழைப்பூ ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை கத்தியாலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த நரம்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசாக இருக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு குட்டி சைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது 2 தடவை அரிசியை களைஞ்சிட்டு அதை வந்துட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதனால் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக கருப்பாகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அரைஞ்சதுக்கப்புறம். அதனால தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதில் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து சூப்பராக ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இது வதங்கி வரட்டும். லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூ வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இது நல்லாவே நமக்கு சுருண்டு வரும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் எதுவும் இருக்காது, பட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது டேஸ்ட்டுக்காக இல்லாட்டினாலும் நம்ம ஹெல்த்துக்காக இதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். அந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதி வந்து பாதி தண்ணி வற்றி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கையளவு நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, வாழைப்பூவில் லைட்டாக ஒரு துவப்பு தன்மையும் ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும். அது வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை சேர்க்கும் போது போயிடும். நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கை சேர்த்துருக்கேன், கம்மியாக இருந்தது. ஸோ இன்னும் 2 கை வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா முருங்கைக்கீரையுமே ஹெல்த்துக்கு நல்லது தான். ஸோ நம்ம அதிகமாக சேர்த்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தமாக நான் 3 கையளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். ஒரு வாழைப்பூக்கு, ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூக்கு 3 கையளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு வற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி போல் தேங்காவை திருகிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழைப்பூ தோட்டல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. வெறுமனவே சாப்பாடில் போட்டு தான் நான்லாம் பிசைஞ்சு சாப்பிடுவேன். சின்ன பிள்ளைங்களை வந்துட்டு சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் பரவாயில்ல, இதை நம்ம வீட்டில் செஞ்சு அவங்க பார்த்தாங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மேபி அவங்க பெரிய பிள்ளைங்களாக ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கும் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.